நஜீப்பை வந்து விடுதலை செய்கிறதுக்காகவோ நஜீப் நல்லவரா கெட்டவரா அதுக்காகலாம் இல்லை. மக்களுக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன அப்படின்னா, இப்போ உள்ள அரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்முடைய பேரரசர் அவர்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மன்னிப்பு வாரியத்திடம் பொது மன்னிப்பு பெற வருகின்றவர்கள், அது கருணை மன்னிப்பு பெற வருகின்றவர்கள் இப்படி தான் நீங்கள் மனு செய்யணும், நீங்கள் முறையாக மனு செய்யுங்க. இதை வச்சு ரொம்ப பேர் வந்து புரியாமல், அதாவது ஒன்று சொந்த புத்தி இருக்கணும், இல்லை சொல்லு புத்தியாவது கேட்கணும். ரெண்டும் புரியாமல் வாட்ஸ்அப்பில் அவரை வெளியாக்க போகிறாங்க, இவங்க வெளியே வாங்கிட்டாங்க இருக்குன்னு அதுக்காக வெளியாக்க போகிறாங்க, அப்படிலாம் பேசுகிறது வந்து ஒரு முழு விவரத்தை மக்கள்கிட்ட சொல்லாமல் போகிறாங்க. மாய்காவை பொறுத்தவரை நஜீப்புக்கு ஆதரவான கூட்டத்தை, அதாவது இந்த அடெண்டம் குறித்து ஆதரவான கூட்டத்தை நாங்கள் ரத்து செய்யவில்லை. போலீஸ் அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தால் வருகின்ற மாய்கா உறுப்பினர்கள் சாலை பாதுகாப்பு விதிகளினால் பாதிப்பு அடைந்துவிடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு அந்த கூட்டம் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நாளைக்கு 11 மணி அளவில் பத்துமலை திருத்தலத்தில் இருக்கின்ற விநாயகர் ஆலயத்தில் மாய்காவுடைய 2000க்கும் அதிகமான உறுப்பினர்கள் ஒன்று கூடி உண்மை வெளிப்பட வேண்டும். அது யாருக்காக இருந்தாலும் தமிழ் ஊடகங்கள் வந்து இருக்கிறீங்க. ஏன்னா மக்களை வந்து தமிழ் ஊடகங்கள் தான் தெளிவுபடுத்தணும். ரொம்ப பேருக்கு என்னதுக்கு இந்த கூட்டம் அப்படின்றதே புரியாமல் இருக்குது. இந்த கூட்டம் வந்து நஜீப்பை வந்து விடுதலை செய்கிறதுக்காகவோ நஜீப் நல்லவரா கெட்டவரா அதுக்காகலாம் இல்லை. மக்களுக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன அப்படின்னா, இப்போ உள்ள அரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்முடைய பேரரசர் அவர்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மன்னிப்பு வாரியத்திடம் பொது மன்னிப்பு பெற வருகின்றவர்கள், அது கருணை மன்னிப்பு பெற வருகின்றவர்கள் இப்படி தான் நீங்கள் மனு செய்யணும், நீங்கள் முறையாக மனு செய்யுங்க. அப்போ அந்த அரசாங்கம் பேரரசர் தலைமை தாங்கள் அந்த கூட்டத்தின் வாயிலாக பரிசீலிக்கும் அப்படின்னு பேரரசர் சொல்லியிருக்காரு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு இடத்துல கூட பேரரசர் சொல்லல நீங்கள் புத்ராஜாவுக்கு போகாதீங்க, கூட்டம் போடாதீங்க, நஜீப்புக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஒன்றாவது. ரெண்டாவது, நஜீப்புக்கு ஆதரவான கூட்டம், நஜீப்பை விடுதலை செய்யுங்க, நாங்கள் நல்லா ஏற்கனவே நஜீப் நிறைய வாங்கிட்டோம் அதனால் அவரை விடுதலை செய்யுங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னால் ஒத்து போகாமல் தேர்தலில் போட்டிக்கிட்ட தேசிய முன்னணியும் பக்கத்தராப்பானும் பேரரசர் சொன்னார் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு கூட்டு அரசாங்கம் அமைச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆட்சி நடத்தி இருக்கிறவங்க, அதே பேரரசர் நஜீப்பை வீட்டுக்காரர்களில் வைங்க அப்படின்னு சொன்னதை மறைச்சிட்டாங்களா இல்லை உண்மையா அப்படின்றது தான் இன்றைய மக்களுடைய கேள்வி. இதை வச்சு ரொம்ப பேர் வந்து புரியாமல், அதாவது ஒன்று சொந்த புத்தி இருக்கணும், இல்லை சொல்லு புத்தியாவது கேட்கணும். ரெண்டும் புரியாமல் வாட்ஸ்அப்பில் அவரை வெளியாக்க போகிறாங்க, இவங்க வெளியே வாங்கிட்டாங்க இருக்குன்னு அதுக்காக வெளியாக்க போகிறாங்க, அப்படிலாம் பேசுகிறது வந்து ஒரு முழு விவரத்தை மக்கள்கிட்ட சொல்லாமல் போகிறாங்க. ஒரு பேரரசருடைய அறிவுரையை கொண்டு ஆட்சி அமைத்தது உண்மை என்றால், அதே பேரரசர் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு கைதியை வீட்டுக்காவலில் வைக்க சொன்னது மறைக்கப்பட்டால் அது தேச துரோக குற்றம். இதைத்தான் இன்னைக்கு எல்லாரும் கேட்குறாங்க. உண்மையாக அப்படி ஒரு அட்டெண்டம் இருந்துச்சா? அரசாங்கம் சொல்ல வேண்டிய போது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்க வேண்டிய விஷயம் ஏன் இவ்வளோ இழுத்தாங்கன்னு தெரியல. எல்லாம் கேட்கறது அப்படி ஒரு பேரரசர் ஆணைக்கட்டளை கொடுத்தாரான்ட்டு, அப்படி கொடுத்தாருன்னா ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும், முடிஞ்சு. ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல வேண்டிய விஷயம் இன்னைக்கு நீதிமன்றம் போய் நிற்கும். இன்னைக்கு மக்கள் நீங்கள் எல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து நம்முடைய ருக்குநகாரவே நாட்டுக்கும் பேரரசருக்கும் விசுவாசமாக இருத்தல். இன்றைக்கு மக்கள் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி ஒரே கேள்வி தான். இது யார் நல்லவர், எப்பொருள் யார் என்னது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவின்ற மாதிரி நீங்கள் நாங்கள் நல்லவர்களா இவர்கள் நல்லவர்கள் இந்த போராட்டம் இதுக்கு அதெல்லாம் ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு பேரரசர் இப்படி ஒரு ஆணைக்கட்டளை கொடுத்ததாக நாட்டுடைய பிரதமர் ஜஹீத் அமீடி, பஹாங் மந்திரி பசார், இப்போ வந்து அம்னோடைய எக்ஸ்கோ நஜீப்புடைய 3 பேரும் வந்து நீதிமன்றத்தை மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஆமாம் பேரரசர் கொடுத்தாரு, நாங்கள் பார்த்தோம் அப்படின்ட்டு. இது உண்மையாக இல்லைன்னு மக்களுக்கு விளக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. வேறு ஒன்றுமே அரசாங்கத்தில் யாருமே எதுவும் கேட்கல. அரசாங்கம் நஜீப்பை விடுங்கன்னு சொல்லல, நஜீப்பை நீங்கள் இத்தனை வருஷம் வச்சிருங்கன்னு சொல்லல, எது வேணாலும் செஞ்சிட்டோம். இன்றைக்கு இந்த அரசு அமைஞ்சிருக்கிறதே பேரரசுடைய ஆலோசனை பேரில். அதே அரசர் நஜீப்பை வீட்டுக்காவலில் வைக்க சொல்றது உண்மையா இல்லையான்னு மட்டும் தான் அரசாங்கத்தை கேட்கணும். அதற்காகத்தான் இந்த கருணை மனு, அதற்காக தான் இந்த பிரார்த்தனை கூட்டம்லாம் நடக்குது. மாய்காவை பொறுத்தவரை நஜீப்புக்கு ஆதரவான கூட்டத்தை, அதாவது இந்த அடெண்டம் குறித்து ஆதரவான கூட்டத்தை நாங்கள் ரத்து செய்யவில்லை. போலீஸ் அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தால் வருகின்ற மாய்கா உறுப்பினர்கள் சாலை பாதுகாப்பு விதிகளினால் பாதிப்பு அடைந்துவிடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு அந்த கூட்டம் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நாளைக்கு 11 மணி அளவில் பத்துமலை திருத்தலத்தில் இருக்கின்ற விநாயகர் ஆலயத்தில் மாய்காவுடைய 2000க்கும் அதிகமான உறுப்பினர்கள் ஒன்று கூடி உண்மை வெளிப்பட வேண்டும். அது யாருக்காக இருந்தாலும். ஏனென்றால் மாய்காவை பொறுத்தவரை
ஒரு மனிதன் பதவியில் இருக்கும்போது அவனோடு இருந்து எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு அவன் துன்பம் படும் பொழுது அவனை விட்டு ஓடுகின்ற மனோபாவம் நமக்கு இருந்ததில்லை. அதிலும் குறிப்பாக இன்றைய பிரதமர் அவர்களுக்கு கருணை மண் வழங்கப்பட்டதா இல்லையா என்பதை அறிவதற்காக சிறப்பு பிரார்த்தனை. அதற்கடுத்து மதிய உணவோடு விடைபெற்றுக் கொள்வோம். இது எங்களுடைய முறையீட்டை இறைவனிடம் செலுத்துகின்றோம். பொதுமக்களும் நஜீப் அவர்களால், ஏன்னா அவர் நஜீப் அவர்கள் பிரதமர் இருந்த காலத்தில் நிறைய தமிழ் பள்ளிகள், தமிழ் பள்ளிக்கூட மாணவர்கள், ஆலயங்கள், பொது அமைப்புகள், சமய அமைப்புகள் எல்லோரும் பயனடைந்திருக்கின்றார்கள். இப்பொழுது பயனடைந்தவர்கள் வருகின்றார்களா, நன்றி நினைவு கூற சமுதாயமா இல்லையா என்று நாளை பார்க்கவிருக்கின்றோம். இல்லை என்றாலும் பரவாயில்லை, மாய்க்காவை பிரதித்து 1000 உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள். நீங்கள் தான் என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் விளங்காமல் பேசுகிறாங்க. இவங்க மாய்க்காக்காரங்க வாங்கிக்கிட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க, அதனால தான் இவங்களாம். அதெல்லாம் இல்லை. இது நஜீப் நல்லவரா கெட்டவரா, ஏற்பாடு செய்கிற நாங்கள் நல்லவரா கெட்டவரா, அது குறித்த கூட்டமே கிடையாது. ஒரு நாட்டுடைய பேரரசர் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கார். அது உண்மையாக பொய்யானுக்கான மக்கள் கேட்க வேண்டிய, ஒவ்வொரு மக்கள் மலேசியர் கேட்க வேண்டிய கேள்வி, பிரதமர் இப்படி ஒரு ஆணைக்கட்டளை படைச்சிருக்காரா அப்படின்றது தான்.